ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் ஜனவரி 31ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தும் வகையிலான ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டமானது அதன் இரண்டாவது கூட்டமானது நடைபெறும் தேதியானது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னதாக மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவதற்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து பாஜக எம்பி பி சௌத்ரி தலைமையிலான 39 உறுப்பினர்கள் கொண்ட கூட்டுக்குழுவின் முதல் கூட்டமானது முன்னதாக டெல்லியில் நடைபெற்றது. அதில் குழுவில் உள்ள காங்கிரசின் பிரியங்கா காந்தி, திமுக எம்பிக்கள் பி வில்சன், செல்வ கணபதி, ஐக்கிய ஜனதா தளத்தின் சஞ்சய் ஜா, சிவசேனாவின் காந்த் ஷிண்டே உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அனுராக் தாக்கூர், புருஷோத்தம் ரூபாலா, மணிஷ் திவாரி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அந்த கூட்டத்தில் இந்த மசோதா நாட்டின் நலனுக்கானது என பாஜக எம்பிக்கள் கருத்து தெரிவித்த நிலையில் இது அரசியலமைப்புக்கு எதிரானது எனவும் மக்களின் ஜனநாயக உரிமையை மறுப்பதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து திமுக எம்பியான பி வில்சன் மற்றும் செல்வ கணபதி ஆகியோர் குழு தலைவர் சௌத்ரியிடம் தொடர்ந்து அவர்கள் கடிதம் கொடுத்தனர். அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசனத்துக்கும் ஜனநாயக நடைமுறைக்கும் எதிரானது எனவும் அதனை திமுக உறுதியாக கருதுகிறது எனவும் எனவே இந்த மசோதா தொடர்பாக நாடு முழுவதும் விரிவான முறையில் கருத்து கேட்க வேண்டியது அவசியம் எனவும் அந்த கடிதத்தில் அவர்கள் வலியுறுத்தியிருந்தனர். அதே போன்று அனைத்து மாநில அரசிடமும் கருத்துக்களை பெற வேண்டும் என தெரிவித்ததோடு தொடர்ந்து போதிய அவகாசங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கருத்து முன்வைத்தனர். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த எந்த அடிப்படையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரை வழங்கியது என புரியவில்லை எனவும் தொடர்ந்து அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து வரும் ஜனவரி 31ஆம் தேதி ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் இரண்டாவது கூட்டமானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டமும் பாஜக எம்பி பி சௌத்ரி தலைமையில் 31 உறுப்பினர்கள் கொண்ட அந்த 31 உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரசின் பிரியங்கா காந்தி, திமுக எம்பிக்கள் பி வில்சன், செல்வ கணபதி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.